அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, காலத்தின் கடவுளாக விளங்கக்கூடிய காலபைரவர் தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்ட கடவுள் தான். சிவபெருமானின் அம்சமாகவும் பைரவர் கருதப்படுவதால் காலபைரவரை எப்படி வழிபடுவது என்பதை பற்றியும் காலபைரவரின் சிறப்புகளை பற்றி தெளிவான பதிவினை இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம காலபைரவருக்கு எந்த நேரத்துல விளக்கேற்றி வழிபட்டால் என்ன நன்மைகள் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். மறக்காம உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை பின்தொடருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலத்தின் கடவுளாக இருக்கக்கூடியவர் தான் காலபைரவர். தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவராகவும் விளங்கக்கூடிய காலபைரவர் சிவபெருமானின் அம்சமாகவும் சொல்லப்படுறாரு. காசி நகர் என்ற காவல் தெய்வம் என கருதப்படுறாரு. நவ கிரகங்களையும் நட்சத்திரங்களையுமே கட்டுப்படுத்தவர் இவர் தானா. பைரவர் என்றாலே பக்தர்களுடைய பயத்தை நீக்கக்கூடியவர் என பொருளாம். பைரவ வழிபாட்டால் நிச்சயம் உடனே கைமேல் பலன் கிடைக்குமா. இவரின் அருள் இருந்தாலே அஷ்ட சித்தியும் கைகூடும் என சொல்வாங்க. சமீப காலமாகவே சிவ ஆலயங்களிலும் பைரவ சன்னதியில மக்கள் கூட்டமும் அதிகரிச்சே வருது. பிறருக்கு குருவாக விளங்கக்கூடிய பைரவர் என்பதால் பைரவனை வணங்கினாவிலே சனி பகவான் மகிழ்ந்து நமக்கு அதிக துன்பங்களை தரமாட்டாராம். நம் சனிக்கிழமைகளை பைரவரை வணங்கினாலே சனி பகவானால் உண்டாகும் இன்னல்கள் எல்லாம் உடனே தீர்வதாக சொல்லப்படுது. கால பைரவர் அவதரித்த கால பைரவ அஷ்டமி நாள்ல சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டாலே எல்லாவித கஷ்டங்களும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் பெறுவாங்களாம். சிவ ஆலயங்கள்ல கால பைரவ அஷ்டமி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுமா. காசி வைரவர் ஆலயம், இழுப்பங்குடி சொர்ணகர்ண வைரவர் ஆலயத்திலும், சீர்காழி சண்டைநாதர் ஆலயத்திலுமே, வாஞ்சியத்தில் யோக பைரவ சன்னதியும், புதுவை இடையார் பாளையம் சொர்ணகாஷ்ணவர் பைரவர் ஆகிய ஆலயங்கள்ல பைரவருக்கான ஸ்ரீ ருத்ர ஹோமம், ஸ்ரீ பைரவ ஹோமம் ஆண்டுதோறும் சிறப்பாகவே கொண்டாடப்படுமா. பைரவர் அவதரித்த காலம்தான் பைரவ அஷ்டமி நாளாம். அந்த நாள்ல சிறப்பு பூஜைகளும் யாகங்களையும் கலந்து கொள்வது சகலவித செல்வங்களையும் அள்ளித்தரும் சொல்லப்படுது. சொர்ண கமல ரேகை அமைந்திருக்கும் சொர்ண கர்ண பைரவ மூர்த்தியை வணங்குவது இந்த நாளுக்கு சிறப்பாக சொல்லப்படுது. ராகு கேதுவை முப்புரி நூலாக அணிந்து இருக்கும் பைரவ மூர்த்தியை மனு பாசம் சூலம் தாண்டம் ஏந்தி கம்பவரை மெய்சிலுக்க செய்யும் வடிவில கொண்டவர் தான். நம்பினோருக்கு சார்ந்த வடிவமாகவும் காட்சியளிப்பாரு. பைரவரனுடைய உடம்புல நவகிரகங்களும் அனைத்து ராசிகளும் அடங்கியுள்ளதாகவும் சொல்லப்படுது. மேஷ ராசிக்காரர்கள் இவர் தலையினை பார்த்து கும்பிட்டாலே தோஷம் தீரும் சொல்லப்படுது. ரிஷிபம் கழுத்தும் மிதுனம் தோளு புஜம், கடகம் ராசினர் மார்பு பகுதியும், சிம்மம் வயிறும், கன்னி குறியும், துலாம் தொடையும், விருச்சகம் முட்டியும், தனுசு மகரம் முட்டியின் கீழ்ப்பகுதியும், குப்பம் கணுக்கால் மீனம் பாதம் ஆகிய பகுதியிலே தொடர்ந்து கும்பிட்டாலே தோஷம் தீருவதாக சொல்லப்படுது. 6 சனிக்கிழமைகளை 6 எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டாலே தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் நிறைவேறுமா. தடைப்பட்ட திருமணமும் கைகூடுமா. குடும்ப ஒற்றுமை நிலைக்கும். ஞாயிற்றுக்கிழமைகள ராக கால நேரத்துல பைரவரை வணங்க வேண்டுமா. அதனால் உடனே நன்மை உண்டாகுமா. பில்லி சூனியம் ஏவல் ஆகமா திருமணமும் கைகூடுமா. அபிஷேக பிரியரான சிவபெருமானின் அம்சமாக விளங்கக்கூடிய பைரவருக்கு சாந்தான அபிஷேகம் மிகவும் உகந்ததாக சொல்லப்படுது. அதனுடன் வாசனை திரவியங்களான புனுகு, அரகஜா, ஜவ்வாது, கஸ்தூரி, கோசரணை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் ஆகியவை அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுதாம். 21 அஷ்டமி நாளல பைரவரை வணங்கியே எவரும் எவ்வாழ்விலும் துன்பத்தை அடைவதே இல்லை என்பது ஐதீகம். துன்பப்படும் எல்லா மக்களுமே கால பைரவரை தொடர்ந்து வழிபட்டாலே வாழ்வில் உள்ள துன்பங்கள் நீங்கி இன்பத்தை அடைய முடியும். பைரவருக்கு உகந்த வெள்ளி மற்றும் செவ்வரி மாலையை சூட்டியும் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றி வழிபடலாமா. தேங்காயில 3 கண்கள் இருக்கும் தேங்காய் மூடியில 5 எண்ணெய்களை ஊற்றி விளக்கிடுவது விசேஷமா. நெய் தீபமும் மிளகு திரி தீபமும் பக்தர்கள் பைரவருக்கு ஏற்றி வணங்குவாங்க. கிழமையில ராகு கால நேரத்துல கால பைரவரை எப்படி வழிபடுவது என்பதை பார்க்கலாம். உலகத்திற்கே படியலுக்கும் சிவபெருமானின் அவதாரங்கள ஒருவர் தான் பைரவர். காரிய வெற்றியும் தைரியம் போன்றவற்றை கொடுக்கக்கூடிய அவதாரமாக பைரவர் விளங்குறாரு. ஒவ்வொரு நாளுமே கால பைரவருக்கு சிறப்பான நாளாகவே கருதப்படுது. காலத்தையே தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் பைரவரின் திருவுருவத்துல 12 ராசிகளும் அடங்கி இருக்கதா. அது மட்டும் இல்லாமல் கால பைரவருக்கு ராகு கால நேரத்தில் பூஜை செய்வது சிறப்பான பலன்களை அளிக்குமா. ஞாயிற்றுக்கிழமைகளை வரும் ராகு கால நேரத்தில் கால பைரவர் ருத்ர அபிஷேகம் செய்து புனுகு, இனிப்பு, மலர் போன்றவற்றை அலங்காரம் செய்து முன்னோர்களை நினைத்து வழிபட்டாலே பித்ரு தோஷம் நீங்கும் என கூறப்படுது. தானத்தின் சிறந்த தானமாக அன்னதானம் சொல்லப்படுது.
இதனை செய்து வந்தாலே வேண்டிய வரம் உடனே கிடைக்குமா. ஞாயிற்றுக்கிழமையில ராக கால நேரத்துல விபூது அபிஷேகம் செய்து வடைமாலை சாட்சி வழிபட்டாலே திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் ஆகுமா. திருமண தடையும் நீங்கும்தாக சொல்லப்படுது. தயிர் சாதம், தேங்காய், தேன் சமர்ப்பித்தும் வழிபடலாமா. வியாபாரத்துல வெற்றி கிடைக்கும்னு சொல்லப்படுது. பெருமானினுடைய 64 திருமேனிகள ஒருவர் தான் பைரவர். பைரவரனுடைய வாகனமாக நாய் குறிப்பிடப்படுது. தமிழகத்தின் நாய்களுக்கு பைரவர் எனவும் பொது பெயரும் இருக்குது. பைரவரை சொர்ணகர்ண பைரவராகவும், யோக பைரவராகவும், ஆதி பைரவர், கால பைரவர், உக்ர பைரவர் என்றெல்லாம் அழைக்கிறாங்க. மகாபைரவர் 8 திசைகளையுமே காக்கும் பொருட்டு அஷ்ட பைரவராகவும் 64 பணிகளை செய்ய 64 பைரவர்களாக விளங்குவதாகவும் நம்பப்படுது. ஸ்வர்ண பைரவரின் சிறப்பு பைரவ தோற்றங்களுக்கு காட்சி தருவதாம். தீராத வினைகளை தீர்க்கவும் மனதைரியமும் பயம் விரட்ட பைரவர் வழிபாடு அவசியமாக சொல்லப்படுது. இவருக்கு ராகு கால பூஜைகள் சிறப்பாக சொல்லப்படுது. அப்படி ஒவ்வொரு நாட்களிலும் ராகு காலத்துல வழிபடுவதை சிறப்புகளை பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்துல பைரவருக்கு ருத்ராபிஷேகம் செய்து புனுகு சாட்சியம், எலுமிச்ச பழ மாலை அணிவித்தும், ஏல் கலந்த சாதமும் இனிப்பு பண்டங்களும் சமர்ப்பித்து முன்னோர்களை நினைத்து பிதிர் பூஜைக்காக மந்திரங்களையும் சொல்லி அச்சரித்து வழிபட்டால் பிதிர் தோஷம் நீங்குவதாக சொல்லப்படுது. திருமண தடை நீங்கவும் ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்துல விபூதி அபிஷேகமும் ருத்ராபிஷேகம் செய்து வடைமாலை சாட்சி வழிபட வேண்டுமா. 9 முறை அச்சரித்து தயிர் சாதம், தேங்காய், அன்னம், தேன் சமர்ப்பித்து வழிபட்டாலே வியாபாரம் செழித்து வளருமா. திங்கட்கிழமையில ராகு காலத்துல பைரவருக்கு அல்லி மலர் மாலை சூட்டியும் புனுகு சாட்சியும் பாகற்காய் கலந்த சாதம் படைத்து அர்ச்சனை செய்தாலே கண்டச்சனியின் துன்பங்கள் நீங்குவதாக சொல்லப்படுது. அடுத்தது பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமைகளை ராகு காலத்துல பைரவருக்கு செவ்வரளி மலர் மாலை அணிவித்தும் துவரம்பருப்பு சாதம் படைத்துமே செம்மாதுளம் கனிகளை நெய்வேத்தியமாக அர்ச்சித்து வழிபட்டாலே குடும்பத்தின் உடன் பிறந்தவர்களையான ஒற்றுமை வலுப்படுமா. புதன்கிழமைகளை ராகு காலத்துல மறிக்கொழுந்து மாலையை அணிவித்தும் பைத்த பருப்பு சாதம் படைத்து அர்ச்சனை செய்ய மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கலாமா. தடையின்றி விரும்பிய கல்வியை கற்று முதலிடமும் பெறலாமா. தேய்பிர அஷ்டமி அன்று வியாழக்கிழமையில பைரவருக்கு சந்தன காப்பு அணிவித்தும் மஞ்சள் நிற மலர்கள் மாலையாக சூட்டியும் பால் பாயாசம், சுண்டல், நெல்லிக்கனி, ஆரச்சை, புளிசாதம் படைத்து அர்ச்சனை செய்தாலே செல்வ செழிப்பு ஏற்படுமா. வியாழக்கிழமையில அடுத்து வெள்ளிக்கிழமைக்கு ராகு காலத்துல சந்தன காப்பு அணிவித்தும் புனுகு, பூ, மலர், தாமரை சூட்டி அவல், கேசரி, பானகம், சர்க்கரை பொங்கல் படைத்து அர்ச்சனை செய்து வந்தாலே திருமணம் தடைகள் நீங்கி நல்ல இடத்திலும் திருமணமும் நடைபெறுமா. சனிக்கிழமைகளை அன்று ராகு காலத்துல பைரவருக்கு நாகலிங்க பூவும் மலையாக சாற்றி எல் கலந்த அன்னமும் பால் பாயாசம், கருப்பு திராட்சை நெய்வேத்தனம் செய்தும் அர்ச்சத்தாலே சனி பகவானின் அனைத்து தோஷங்களும் நீங்குமா. சிவாலயங்களில் காணப்படும் கால பைரவரை எந்த நேரத்திலும் வழிபட்டாலும் அவர் அருள் நிச்சயமாக கிடைக்குமா. ராகு காலத்துல சிறப்பு பூஜைகள் செய்வதாலே தோஷ நிவர்த்திகளும் நல்ல பலன்களும் கிட்டும் என சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. மற்றும் கடன் தொல்லைகளிலிருந்து நீங்கவும் தீய சக்திகள் நம்மை விட்டு ஒளியாகவும் தேய்பிர அஷ்டமியில பைரவரை வணங்க வேண்டுமா. இந்த அஷ்டமியில நாம் நிச்சயமாக கால பைரவர் தான் வணங்க வேண்டுமா. அப்படியான தேய்பிர அஷ்டமியில கடன் தீர்த்து பணவரவு அதிகரிக்க கால பைரவரை எப்படி வணங்குவதுன்னு பார்க்கலாம். இந்த வழிபாட்டில் இன்று ராகு கால நேரத்தில் செய்ய வேண்டுமா. கால பைரவர் வழிபாடு ராகு காலத்தில் செய்யும் பொழுது நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. நாளில் ராகு காலமானது மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை இருக்குதா. இந்த நேரத்துல தான் பைரவரை ஆலயத்தில் சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. அப்படி செல்லும் போது சிகப்பு நிற செவ்வரி மறக்காமல் வாங்கி சென்று வைத்து வணங்குங்கள். காலபைரவர் வழிபாட்டை நாம் வீட்டில் செய்யும் போது மாலை 6 மணிக்கு மேல் செய்ய வேண்டுமா. 7 மணி வரை அஷ்டமி உள்ளதாலே அதற்குள்ளதாக இந்த பூஜை செய்து முடிக்க வேண்டுமா. பிறகு 4 மிளகாய் பூஜையை செய்யும் போது நாம் என்றும் வீட்டில் அசைவம் செய்யக்கூடாது. பூஜை அறையை சுத்தம் செய்து தீபம் ஏற்றி வைத்து விட வேண்டும். காலபைரவர் படம் பெரும்பாலும் யார் வீட்டிலும் இருக்காது. ஆகையால் அகல்விளக்கை காலபைரவராக மனதில் பாவித்து கொண்டு இந்த பூஜையை நாம் செய்யலாம். சிவபெருமான் படம் இருந்தாலும் அவரையே காலபைரவராக நினைத்தும் வழிபடலாமாம். நெய்வேத்தியமாக நிச்சயம் ஒரு செவ்வாழை பழத்தை படைக்க வேண்டுமா. 4 மிளகாயை எடுத்து வலது கையில் வைத்து இடது கை மூடிக்கொண்டு கண் மூடி பைரவர் நமக என 27 முறை சொல்லி கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று கால பைரவரை நினைத்து வழிபட்ட பிறகு 4 மிளகாயும் வீட்டின் 4 மூலையிலும் எறிய வேண்டும்.
வெளியே எறிய வேண்டும். பிறகு வீட்டிற்குள் வந்து ராகுவின் அம்சமாக 4 இருக்குது. இந்த அஷ்டமி திதியில 4 பைரவரின் வழிபாட்டிற்குரிய நேரமும் ராகு காலம். இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமே நிச்சயம் கடன் அடைந்து பணவரவு அதிகரிக்குமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.